திருச்சிற்றம்பலம். பட்டினத்தார் சொல்லும் வாழ்வியல் உண்மை. இப்போ மனைவினாலும் பிள்ளைனாலும் நம்முடைய உதவி பெறும்பரை தான் நம் மேலே அன்பு காட்டுவாங்க. நம்மால் அவர்களுக்கு உதவி இல்லை என்றால் அவங்களும் நம்மளை வெறுத்திடுவார்கள். உயிருக்குயிரான மனைவியோ பிள்ளையோ கணவன் இறந்ததும் உயிரை விட்டுருக்காங்களா? எத்தனை பிள்ளைங்க தந்தை இறந்ததும் உயிரை விட்டுருக்காங்க? இந்த உண்மையை பட்டினத்தார் ஒரு பாடல் தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலன் தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முழங்கி அழுவார் மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ இறைவா கச்சி ஏகம்பனே. இந்த பாட்டில் சொல்லப்பட்ட உண்மையை யாருமே மறுக்க முடியாது. இது தினமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான். ஒருவன் இறந்த பிறகு அவனை கொண்டு போய் சுடுகாட்டில் கொளுத்துவாங்க அல்லது புதைப்பாங்க. அதோட சரி, அவன் மனைவியோ பிள்ளைகளோ அதுக்கு மேலே அவனோட போக போகிறது கிடையாது. இந்த உண்மையை சொல்கிறது மூலம் பட்டினத்தார் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு. புகழ்பெற்று வாழுங்கள், எல்லோருக்கும் நன்மையே செய்யுங்க, எல்லா மக்களையும் உற்றாராக கொண்டு உதவி செய்து நன்னறி தவறாது வாழுங்க, அதனால் ஒரு நன்மையும் புகழும் தான் இறந்த பின்பும் உங்களுடன் வரும் என்பதே அது.